ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஆஸ்திரேலிய ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல். துபாய்க்கு தெற்கே உள்ள அல் மின்ஹாத் விமானப்படை தளம் மீது ஈரான் வான்வெளி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. ஆஸ்திரேலிய ராணுவ தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஆஸ்திரேலிய வீரர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் ஒரே நாளில் 13 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 27 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தங்களின் வான் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாக ஐக்கிய அரபு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே முடிவுக்கு வராத தொகுதி உடன்பாடு. 3 தொகுதிகளில் திமுகவும் 1 தொகுதியில் காங்கிரசும் வேட்புமனு தாக்கல் செய்ததால் சலசலப்பு. தூத்துக்குடி அருகே 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட விவகாரம். குற்றவாளியை கைது செய்தால் மட்டுமே மகளின் உடலை வாங்குவதாக தந்தை பேட்டி. மருந்து தயாரிப்பதற்கு தேவையான பென்சின் மற்றும் எத்தலின் போன்ற கச்சா பொருட்கள் பெட்ரோகெமிக்கல் மூலமே கிடைக்கும் நிலையில் மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்திருப்பதால் மூலப்பொருட்களின் வரத்தில் தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாராசிட்டமல், ஆன்டிபயோட்டிக் பொருட்களின் விலை 30% உயரும் வாய்ப்பு. ஹோர்முஸ் நீரிணையில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். வணிக கப்பல்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி பேச்சு. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலினோடு விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சுவார்த்தை. தமிழகம், புதுச்சேரியை சேர்த்து இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்கிறது விசிக. திமுக கூட்டணியில் தமிழகம், புதுச்சேரியில் விசிகவுக்கு எத்தனை தொகுதிகளை திமுக ஒதுக்கும் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.